சபைங்கிறது எப்படி இருக்கும்? பாவிகள் தான் இருப்பாங்க. இவங்களை பரிசுத்தமாக்கிறதுக்கு கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். இங்கே எப்படி இருக்குது? இங்கே வரும்போது நீங்கள் அவன் பாவி மனம் திரும்பிட்டான், நீங்கள் பரிசுத்தவன் பாவியாக மாறிட்டீங்க. எதனால? அவன் மேலே கோவம். அந்த பிரதர் பக்கத்தில் நான் உட்காரவே மாட்டேன், எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது. பரலோகத்துக்கு வந்தால் என்ன பண்ணிடுவீங்க? உங்கள் பக்கத்தில் வந்து பரலோகத்தில் உட்காந்துட்டார், என்ன பண்ணுவீங்க? ஏந்திரிச்சு நரகத்துக்கு போயிடுவீங்களா? இந்த ஆள் பக்கத்தில் நான் பரலோகத்தில் உட்கார மாட்டேன்னு. இதில் வேறு சிலர்லாம் சேரில் சீட்டு போட்டு உட்காந்துருக்கிறது, பக்கத்தில் பைபிளை வச்சுட்டு. நான் அந்த சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து தான் செய்தி கேட்பேன். கேட்டால் அப்போ தான் எனக்கு செய்தி கேட்டா மாதிரி இருக்கும், இல்லைன்னா கேட்காத மாதிரி இருக்குமா? யார் பக்கத்தில் உட்காந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, பக்கத்தில் உட்காந்துருக்க எந்த பாவியாக இருந்தா என்ன? அவன் இங்கே எதுக்கு வந்திருக்கிறான்? பரிசுத்தமாக வந்திருக்கிறான். அவன் நம்மை பார்த்து தேவனை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்கள் அவனை பார்த்து பாவியாக மாறக்கூடாது.